ஒவ்வொரு ஸ்தலங்கள்ல சுவாமி ஒவ்வொரு ஸ்வரூபத்துல இருக்கார். ஐயப்பன் தர்மசாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சபரிமலையில மாத்திரம்தான் யோகஸ்வரூபம். இதே மற்ற பல ஸ்தலங்கள் இருக்கு. சாஸ்தா எண்ணிலடங்காத ஸ்தலங்கள் இருக்கு, லட்சோபலட்சம் ஸ்தலங்கள் இருக்கு அவருக்கு. ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் சுவாமி ஒவ்வொரு ஸ்வரூபத்துல இருக்கார். ஒரு இடத்துல யோகமூர்த்தியா இருக்கார், ஒரு இடத்துல போகமூர்த்தியா இருக்கார், ஒரு இடத்துல வீரமூர்த்தியா இருக்கார். வீரமூர்த்தினா கிராத ஸ்வரூபத்துல இருக்கார், யோகமூர்த்தினா யோகியா இருக்கார், போகமூர்த்தி அப்படின்னா மனைவியோட சேர்ந்து இருக்கார் ஒரு அரசனா. இப்படி அந்தந்த இடங்கள்ல வேற வேற ஸ்வரூபங்கள்ல இருந்து சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சுவாமி எப்பேற்பட்ட சுவாமி அப்படின்னா சாட்சாத் அந்த பரமேஸ்வரியான அம்பாளோட ஹிருதயத்துக்கே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன். ஹிருதயானந்தவாசி அப்படின்னு பேரு சுவாமிக்கு. லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரஷாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாமியகம் அப்படின்னு ஸ்லோகம். லோகவீரம் மகாபூஜ்யம் எல்லாராலையும் பூஜிக்கப்படக்கூடியவர் பார்வதி ஹிருதயானந்தம், பார்வதி தேவியோட